Hi viewers, welcome to all. Today we are going to see the model auxiliaries. நம்ம இன்னைக்கு டே 2ல இருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து மாடல் ஆக்சிலரிஸில் டைப்ஸ் என்னென்ன மாதிரி டைப்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதில் ஃபுல் மாடல் செமி மாடல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். மாடல் ஆக்சிலரிஸில் வாட் ஆர் த மாடல் ஆக்சிலரிஸ், அதோட என்ன சிச்சுவேஷன்ஸில் வரும், அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ கேன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது இன் விச் பிளேஸ் வி கேன் யூஸ் கேன் அப்படின்னா எபிலிட்டி, நம்மளுடைய எபிலிட்டியை சொல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஐ கேன் லிஃப்ட் திஸ் பாக்ஸ் அந்த மாதிரி சொல்லும்போது என்னால் இந்த பாக்ஸை தூக்க முடியும் அப்படின்னா ஐ எம் ஏபிள் டு லிஃப்ட்னோம், நம்மளால் முடியும், இயலும் தன்மை இருக்கக்கூடிய இடங்களில் எபிலிட்டி. ஐ கேன் கோ எலோன் அப்படின்னு சொல்லலாம், அது எபிலிட்டி தான். நான் தனியாகவே போயிடுவேன், தனியாகவே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இடங்களில் யூஸ் பண்ணலாம். தென் பெர்மிஷன் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். கேன் ஐ கோ நவ், கேன் ஐ லீவ் ஃப்ரம் யோர் அந்த மாதிரி சொல்லும்போது கேன் ஐ டேக் யுவர் பென் அப்படிங்கிற மாதிரி இடங்களில். ரெக்வஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான், கேன் ஐ யூஸ் யுவர் பென், யூஸ் யுவர் வெஹிக்கிள் ஃபார் 5 minutes அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம். பாசிபிலிட்டிஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது பாசிபிலிட்டி இருக்கும் இந்த எக்ஸலில் அப்படிங்கும்போது இட் கேன் மேக் ஈஸி அப்படின்னா இது வந்து ஈஸியாக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிற இடங்களில் நம்ம கேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் குட். குட் இஸ் எ பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேன். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ கம் ஃபார் த சிச்சுவேஷன்ஸ் எபிலிட்டி லைக் தட். கேன் மாதிரி எபிலிட்டிக்கு இது குட் யூஸ் பண்ணலாம். நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி, முடிந்தது அப்படின்னு. ஐ குட் கம் எஸ்டர்டே அட் லேட் நைட்னா லேட்டாக வர முடிந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஐ ஹேட் மணி ஸோ ஐ குட் ஹெல்ப் ஹிம் அப்படி, என்கிட்ட பணம் இருந்தது அதனால் என்னால் ஹெல்ப் பண்ண முடிந்தது, அந்த எபிலிட்டி இருந்துச்சுன்னு சொல்கிறலாம். தென் ஃபார்மல் ரெக்வஸ்ட், அதாவது ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, ஃபார்முலாக கேட்குறோம். இப்போ வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்காமே அந்த பெண்ணை எழுதி வச்சு அந்த பெண்ணை எடுத்துக்கலாம். நம்ம இருந்தாலுமே குட் யூ ப்ளீஸ் கிவ் யுவர் பென் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கும்போது ஒரு ஃபார்முலா கேட்குறோம், ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது கேட்டுட்டு தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கள ஃபார்மல் ரெக்வஸ்ட். தென் ஆஸ் யூஸ்வல் பாசிபிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். தென் ஷால், திஸ் இஸ் ஃபியூச்சரிட்டி, ஷால் திஸ் வில் கம் ஃபார் ஃபியூச்சர் டென்ஸு. ஓகே, தென் வில்லிங்னஸ், நம்மளுடைய விருப்பங்களை, ஐ ஷால் கோ டு விசிட் கொடைக்கானல், ஊட்டி, வேறு ஏதாவது சம் பிளேசஸ் இந்த சம்மரில் போகணும் அப்படி விருப்பம் இருந்தால் அந்த இடங்களில் நம்ம ஷால் யூஸ் பண்ணலாம். தென் ஒரு இன்டென்ஷன், தனிப்பட்ட ஒரு விருப்பங்களை சொல்லும் பொழுதும் கூட ஒரு இன்டென்ஷன், அவர் வர்றதுக்கான, அவர் விசிட் பண்ணணுங்கிறது விருப்பம், எங்களுக்கு விருப்பம், அவருக்கு விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இடங்களில் யூஸ் பண்ணலாம். தென் யாருக்காவது நம்ம சஜஷன்ஸ் கொடுக்குறோம், நம்ம சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம். தென் இன்சிஸ்டன்ஸ், ஒரு கம்பல் பண்ணுறோம் இல்லையா, அது இன்சிஸ்ட் பண்ணுறது. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தா நம்ம த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்கிறோம், அச்சுறுத்தல், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கம்பலிங், யூ ஷால் நாட் கோ தேர், நீ அங்கே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம். தென் ஷுட் ஆப்ளிகேஷன், இது வந்து ஆப்ளிகேஷன், ஒரு நெசசிட்டி இருந்தால், அது போகணுங்கிற நெசசிட்டி இருந்தாலோ. தென் எக்ஸ்பெக்டேஷன், நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி, நீ வந்து யூ ஷுட் ஸ்கோர் மோர் மார்க்ஸ், ஐ எக்ஸ்பெக்ட் யூ ஷுட், அந்த மாதிரி இடங்களில் யூ ஷுட் ஸ்கோர் மோர் மார்க்ஸ் அப்படி. அட்வைசபிள், ஒரு குழந்தைக்கு வந்து யூ ஷுட் நாட் கோ நியர் த புஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யூ ஷுட் நாட் கெட் வெட் இன் த ரெயின், அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம். ஷுட் நாட் ரன் இன் த மிடில் ஆஃப் த ரோட், அந்த இடங்கள், இதெல்லாம் வந்து அட்வைஸு, அந்த இடங்கள்லையும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வில்லிங்னஸ், நம்முடைய விருப்பங்கள், இதுவும் இன்டென்ஷனுக்கு வரும். ப்ரிடிக்ஷன், இன்சிஸ்டன்ஸ், இந்த இடங்கள் எல்லாமே வில் யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன், அதில் பார்க்கலாம். இது வந்து என்னென்ன இடங்களுக்கு வரும், இன் விச் பிளேஸ் இட் வில் அக்கர் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். வுட்டு, வில்லிங்னஸ், ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இன் த பாஸ்ட்டில் வந்து நம்ம வழக்கமாகவே நம்ம என்ன செயலை செய்து கொண்டிருந்தோம் அப்படிங்கிறத காட்டுறக்கும் வுட்டு.
தென் நம்மளுடைய ஆக்ஷன், வில்லிங்னஸ்ஸு, ப்ராபபிலிட்டி, நம்மளுடைய விருப்பங்கள், விஷு. ஐ வுட் லைக் டு லேர்ன் ஹிந்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்மளுடைய விருப்பங்களைத்தானே சொல்கிறோம். ஐ வுட் லைக் டு கோ டு விசிட் காஷ்மீர், சிம்லா, இந்த மாதிரி சொல்கிறது. விஷு, டெசையர், விருப்பங்கள், இந்த இடங்களெல்லாம் ஒரு யூஸ் பண்ணலாம். தென் மே, பெர்மிஷன், மே லீவ், மே கோ, அந்த மாதிரி இடங்களில் பாசிபிலிட்டி, விஷு, பர்பஸ், அந்த மாதிரி. மைட்டு, பெர்மிஷன், பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி. தென் மஸ்ட்டுக்கு வந்து கம்பல்சன், ஆப்ளிகேஷன், டிடக்ஷன், சர்டனிட்டி, இந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம இது மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ கேன் எங்கே பார்க்கலாம், ஒன் பை ஒன் வித் எக்ஸாம்பிள் we are going to see now. I can lift this box, I told now. This is ability. இந்த பாக்ஸை வந்து லிஃப்ட் பண்ண முடியும், அதனால் எனக்கு அந்த எபிலிட்டி இருக்குது, அதனால தான் நம்ம இந்த இடங்களில் கேன் யூஸ் பண்ணுறோம். அதே வந்து ஐ வில் லிஃப்ட்னு நான் இந்த பாக்ஸை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சர் மொமெண்ட் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் கேன் போடும்போது ஐ கேன் லிஃப்ட் திஸ் பாக்ஸ்னால் என்னால் இந்த பாக்ஸை தூக்க முடிகிறது அப்படின்னு எபிலிட்டி சொல்கிறோம். தென் கேன் ஐ லீவ் நவ், திஸ் இஸ் இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டின், பெர்மிஷன். வி ஆர் ஆஸ்கிங் பெர்மிஷன் வித் சம் அதர். ஓகே, கேன் ஐ லீவ் நவ், இப்போ நான் போகலாங்களா, இங்கேருந்து போகலாமா, ஒரு ஆஃபீஸ் போகிறோம், அல்லது நான் இப்போ கிளம்பலாமா, நான் போகட்டுமா அப்படின்னு கேட்குறோம், பெர்மிஷன் கேட்குறோம். அந்த இடங்களில் கேன் யூஸ் பண்ணலாம். தென் கேன் ஐ மேக் யூஸ் ஆஃப் யுவர் செல்ஃபோன். இது வந்து ஒருத்தர்கிட்ட செல்ஃபோன் நம்ம அவள் கையிலேருந்து அப்படியே வாங்கி நம்ம பேச முடியும், ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நம்ம கேட்க முடியும். ஒரு கால் பண்ணிக்கிட்டுங்களா, கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களான்னு. கேன் ஐ மேக் யூஸ் ஆஃப் யுவர் செல்ஃபோன், ரெக்வஸ்ட்டு. தென் எனிதிங் கேன் ஹேப்பன். இது வந்து எது வேணாலும் நடக்கலாம், எனிதிங் கேன் ஹேப்பன், பாசிபிலிட்டி இருக்குது. இப்போது ஒரு பேஷண்ட்டை அட்மிட் போட்டிருக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா, எது வேணாலும் ரொம்ப சீரியஸாக எது வேணாலும் நடக்கலாம். தெர் இஸ் எ சான்ஸ் ஃபார் எதர் திஸ் ஆர் தட்டு. யா, அந்த இடங்களில் எனிதிங் கேன் ஹேப்பன், தட் இஸ் எ பாசிபிலிட்டி இருக்குது, அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தீஸ் 4 situations we can use can. Okay, can you understand? Next one, could. He could drive the car once, ability. அவனால் ஒரு தடவை கார் ஓட்ட முடிந்தது, ஒன்ஸ், ஒரு தடவை, எப்போவோ ஒரு தடவை ஓட்ட முடிந்ததுனால தான் அவர் ஓட்டிக்கிறாருன்னு சொல்லலாம். தென் குட் ஐ டேக் திஸ் பென், திஸ் இஸ் ஃபார்மல் ரெக்வஸ்ட்டு. ஒரு பேனா வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்லை, இருந்தாலும் கேட்டுவாங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம், பேங்க் போகிறோம், ஏதாவது ஒரு நம்பர் நோட் பண்ணணும், ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும், செலான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து குட் ஐ டேக் திஸ் பென், குட் ஐ டேக் யுவர் பென் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். பெனை கொடுங்க, கிவ் யுவர் பென் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடனே கேட்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ஃபார்மல் ரெக்வஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், ஹீ குட் ஹாவ் டேக்கன் த மேட்டர் ஈஸிலி. இது பாசிபிலிட்டி. அவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருப்போம், அவர் என்னவா எடுத்துக்குவார் அப்படிங்கிறது we do not know. On that moment he could have எடுத்திருக்கலாம், அவர் வந்து பாசிபிலிட்டி, ஒரு மேட்டரை ஈஸியாக எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற இடங்களில் நம்ம இதையே யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஷால். ஐ ஷால் கம் டுமாரோ. இது ஃப்யூச்சர் மொமெண்ட்டை காட்டக்கூடியதுனால ஃப்யூச்சரிட்டி. ஐ ஷால், நாளைக்கு நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஐ ஷால் அட்டெண்ட் த மீட்டிங், வில்லிங்னஸ். இது வந்து விருப்பங்கள், விருப்பத்தை சொல்கிறோம். எனக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம், அதனால அட்டன் பண்ணல, வில்லிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. வருவேன் அப்படின்னு. ஐ ஷால் சென்ட் an invitation to you. இது இன்டென்ஷன். நான் வந்து உங்களுக்கு இன்விடேஷன் கண்டிப்பாக அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி. அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆல்ரெடி ஹி வாஸ் டிசைடட். ஓகே, நம்ம டிசைட் பண்ணிவிட்டு நம்ம சொல்லக்கூடிய இடங்களில் யூஸ் பண்ணலாம். தென் யூ ஷால் டேக் டு ஹிம் நவ். இது வந்து ஒரு சஜஷன் கொடுக்குற. யூ ஷால் டேக் டு ஹிம் நவ். நீங்கள் வந்து அவரை இப்போ கூட்டிகிட்டு போகலாம், அவரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அவரையும் வேணும்னா கூட்டிகிட்டு போகலாம். இஃப் யூ வாண்ட் மீன்ஸ் யூ ஷால் டேக் டு ஹிம் நவ். உங்கள் கூட இப்போ அவரை கூட்டிகிட்டு போகலாம், இப்போ நீங்கள் அவரை போய் பார்க்கலாம். யூ ஷால் விசிட் ஹிம் நவ், அந்த மாதிரி சொல்கிறலையே ஒரு சஜஷன். யூ ஷால் அட்டெண்ட் மை மேரேஜ். இது வந்து ஒரு நீங்கள் கண்டிப்பாக இந்த மேரேஜுக்கு வந்தே தாங்க ஆகணும் அப்படின்னு ரொம்ப நம்ம வந்து கம்பல் பண்ண முடியாது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படி தான் நம்ம சொல்லுவோம் வழக்கமாக. அந்த மாதிரி இடங்களில் யூ ஷால் அட்டெண்ட் மை மேரேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஷுட் ஐ டேக் லீவ் ஆஃப். இது ஆப்ளிகேஷன். ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் இருக்குது. ஷுட் ஐ டேக் லீவ் ஆஃப், இப்போ நான் வந்து இங்கேருந்து போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன் அங்கே வைக்கிறோம் நம்ம.
ஒரு பெர்மிஷன் கேட்காம ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறோம், ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் அவங்ககிட்ட. ஷுட் ஐ டேக் லீவ் ஆஃப் அப்படின்னு. இட் ஷுட் பி டன் நவ். நெசசிட்டி இருக்குது, இப்போவே முடித்தாகணும் இந்த வேலை வந்து இப்போவே. இப்போ எலெக்ஷன் ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷன் ஒர்க்கை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியாது. அதனால் இட் ஷுட் பி டன் நவ், இப்போவே இது பண்ணி ஆகணும். அதனால் தெர் இஸ் நோ வே, தெர் இஸ் நோ டைம், அந்த இடங்களில் இட் ஷுட் பி டன் நவ். ஓகே. தென் ஹீ ஷுட் ஹாவ் கம் நவ். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன். அவர் வந்து இங்கே வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஹீ ஷுட் ஹாவ் கம் நவ், எக்ஸ்பெக்டேஷன். அவர் வந்து வருவாருங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தென் யூ ஷுட் பெட்டர் கோ டுமாரோ. இது வந்து ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் பண்ணுறோம். யூ ஷுட் பெட்டர் கோ டுமாரோ அப்படின்னு. நாளைக்கு நீங்கள் போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான், நீங்கள் நாளைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணலாம். இப்போ போகாதீங்க. யூ ஷுட் பெட்டர் கோ இந்த ஈவினிங் டுமாரோ ஆர் நெக்ஸ்ட் வீக், இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா, அந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் ஒன் வந்து ஹீ ஷுட் ஹாவ் கம் நவ் அப்படின்னா அவர் வந்து வந்திருக்கணும், இப்போ வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு வந்திருப்பார் அப்படின்னு நம்மளாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது. நெக்ஸ்ட் ஒன் வில். ஐ வில் கம் வித் யூ. இது வில்லிங்னஸ், நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் தான் நம்ம அவங்ககிட்ட சொல்லுவோம், அதை வெளிப்படுத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். எஸ். தென் ஹீ வில் விசிட் தேர். இன்டென்ஷன், அவர் அங்கே விசிட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும், அதனால நம்ம சொல்கிறோம். எனிதிங் வில் ஹேப்பன். ப்ரிடிகேஷன், இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம், எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. முன்பே தெரிஞ்சிருந்தால் இது மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். யூ வில் கம் வித் மீ, இதுவும் இன்டென்ஷன் தான். தென் வுட். ஐ வுட் அட்டெண்ட் யுவர் பர்த்டே பார்ட்டி. இது வில்லிங்னஸ். நம்ம வில்லிங்னஸ் வந்து நம்ம சொல்கிறோம், பண்ணணும், நான் வந்து விரும்புகிறேன், உங்கள் பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ண விரும்புகிறேன், எனக்கு விருப்பம் இருக்குது. ஐ வுட் டேக் லாங் வாக்ஸ் இன் மை யூத். இது வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன். இந்த பாஸ்டில் வந்து யூத்தாக இருக்கும்போது அவர் வந்து லாங் வாக் போகிறது தான் அவருக்கு பிடிச்சிருந்தது, அது வழக்கமாகவும் வச்சுருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு ஹேபிச்சுவல் ஃபேக்ட், ஒரு வழக்கமான ஒன்றாக இருந்தது. தென் ஹி வுட் பி எக்ஸ்பெக்டட் பை 10 PM. இது ப்ராபபிலிட்டி. அவர் வந்து ஒரு 10 மணி அளவுக்கு வருவாருங்கிற ஒரு எதிர்பார்க்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தென் ஐ வுட் லைக் டு பிகம் ஏ டாக்டர். இது விருப்பம். நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டால் நீ என்னவாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐ வுட் லைக் டு பிகம் ஏ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, என்ஜினியர், கலெக்டர் எப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க விருப்பத்தை, அது வந்து விஷ். தென் ஐ வுட் லைக் டு ஹாவ் எ கப் ஆஃப் காஃபி. இது டிசையர். இப்போ நம்ம ஈவினிங் வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வரும்போது ஒரு சரி லெட்டஸ் கோ டு சம் காஃபி ஷாப் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸோடு போய் கேட்டால், அப்போ நீ என்ன சாப்பிட்ற, நீ வாட் யூ ஹாவ் இப்படி கேட்போம். கேட்கும்போது ஐ வுட் லைக் டு ஹாவ் எ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு. நான் வந்து ஒரு காஃபி மட்டும் குடிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய விருப்பத்தை சொல்கிறார். தென் மே ஐ கம் இன். ஆல்ரெடி யூ நோ இட். மே ஐ கம் இன் பெர்மிஷன். நான் வரலாங்களா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு போகிறது தான் சிவிலைசேஷன். தென் இட் மே ரெயின். ஒரு கிளைமேட் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அதை பார்த்த உடனே மழை வர மாதிரி இருக்குது, ஒரு க்ளவுடியாக இருக்கும் இல்லையா, டார்க் க்ளவுடியாக இருக்கும், டல்லாக இருக்கும் கிளைமேட், அந்த இடங்களில் வந்து நம்ம இட் மே ரெயின் பாசிபிலிட்டி இருக்குது, மழை வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. தெர் இஸ் எ சான்ஸ் டு ஃபார் த ரெயின். தென் ஐ மே கம் டு சென்னை. இது வந்து விஷ். நான் வரலாம் அப்படிங்கிறது நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விருப்பத்தை சொல்கிறோம். வரலாம், சென்னைக்கு நான் வரலாம் அப்படின்னு, வரணும் அப்படிங்கிறது. வி ஈட் ஸோ தட் ஹி மே லிவ். இது வந்து ஒரு பர்பஸ். நம்ம சில பேர் சொல்லுவாங்க இதில் வி மே லிவ், ஹீ மே கிடையாது, அதில் ஒரு மிஸ்டேக், வி மே லிவ். தென் இது வந்து ஒரு பர்பஸ். வாழ்வதற்காக சாப்பிட்றோமா அல்லது சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமா வாழணுங்கிறதுக்காக சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்காக வாழ்கிறது கிடையாது அப்படின்னு. ஈட் டு லிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சில பேர். அது மாதிரி வி ஈட் ஸோ தட் ஹீ மே லிவ். ஓகே. தென் மைட் ஐ யூஸ் யுவர் பென். பெர்மிஷன். மைட் ஐ யூஸ் யுவர் பென் அப்படின்னு. நான் உங்கள் பேனாவை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டுங்களா, பெர்மிஷன். இட் மைட் ரெயின் நவ். இதுவும் பாசிபிலிட்டி தான், மேனுடைய மைட். அப்போ போத் ஆஃப் தெம் ஆர் கிவிங் த சேம் மீனிங், பட் விச் கேன் ஐ யூஸ் அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. இப்போ வென் கம்பேர்ட் டு மைட்டு
மே 2 கம்பேர் பண்ணும்போது மைட் இஸ் மோர் டவுட்ஃபுல் தேன் மே. ரொம்ப சந்தேகம், அது சந்தேகமாக இருக்குது, இது ரொம்ப சந்தேகம். அவர் பிழைக்கிறது சந்தேகம், அவர் பிழைக்கிறது ரொம்ப சந்தேகம் அப்படின்னா ஹீ மைட் அலைவ் அப்படி டாக்டர் டோல்ட் ஹீ மைட் அலைவ் அப்படிங்கிற மாதிரி இடங்களில் சொல்லலாம். யா அதே மாதிரி ஹீ மைட் வின் திஸ் கேம் அப்படிங்கிற இடங்களில் சொல்லுவோம். ரொம்ப சந்தேகம் அப்படிங்கிறது அதாவது வின் பண்ணுறது சந்தேகமாக இருக்குங்கிறத ரொம்ப சந்தேகம்னு சொல்லும்போது மைட் யூஸ் பண்ணலாம். ஹீ மைட் கெட் த டிக்கெட், ப்ராபபிலிட்டி, டிக்கெட் கிடைக்காம போகலாம், ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி. ஹீ மைட் கெட் த டிக்கெட். ஓகே. தென் மஸ்ட், யூ மஸ்ட் அட்டெண்ட் த கிளாஸ், இது கம்பல்சன், நீ கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். தென் மஸ்ட் ஐ கம் வித் யூ, ஒரு ஆப்ளிகேஷன் கேட்குறோம், நான் கண்டிப்பாக வந்தே ஆகணுங்களா உங்கள் கூட, கண்டிப்பாக வரணுமா வர்ற மாதிரி ஒரு ஒர்க் இருக்கா அப்படிங்கிற மாதிரி, வந்தே தான் ஆகணும், நீங்களும் வாங்க அப்படின்னு, நான் கண்டிப்பாக வந்தே தான் ஆகணுமா அப்படிங்கும்போது மஸ்ட் ஐ கம் வித் யூ அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். தென் ஹீ மஸ்ட் லீவ் நவ், இது டிடக்ஷன். ஹீ மஸ்ட் லீவ், இப்போ கண்டிப்பாக அவர் இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இடங்களில் யூஸ் பண்ணலாம். தென் யூ மஸ்ட் அரைவ் பை 9 PM, இது வந்து ஒரு செட்டனிட்டி, நம்ம எதிர்பார்க்க. யூ மஸ்ட் அரைவ் பை 9 PM அப்படின்னா 9 மணிக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக வந்துடணும், வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இடங்களில் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே. இது நீங்கள் எல்லாமே இது இப்போ படித்து பார்த்துட்டு எந்தெந்த இடங்களில் இந்த மாடல் ஆக்சிலரிஸை வந்து யூஸ் பண்ணலாம், இன் விச் பிளேசஸ், ஹவு வி கேன் மேக் த சிம்பிள் சென்டென்ஸ் அண்டு டாக் இன் டெய்லி லைஃப். ஓகே, இது பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதனுடைய கண்டினியூட்டியை பார்க்கலாம். தேங்க்யூ.